கதிருக்கும் கமலாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்புறம் நீ சங்கரோட சந்தோஷமா இருக்கலாம்ல, அதானே உன் திட்டம். ஸ்டாப் இட் ரகு. யாரடி போன்ல பேசுனா சொல்றே? கண்டவன்ட்ட போன்ல பேசுவ, அதுக்கு நான் திட்டு வாங்கணுமா? முதலாளி, சத்தியமா முதலாளி, நான் அவளுக்கு போன் பண்ணவே இல்லை முதலாளி. இவ எவன் கூடவோ போன்ல பேசிட்டு அநியாயமா என் மேல பழிய போடுறான் முதலாளி. 4 பேருக்கு என் தங்கச்சி உன் வீட்டுல தங்கி தெரிஞ்சாங்கன்னா கருத்து போக மாட்டாங்க. நீ நாட்டிக்கார தானே? டேய் மைண்ட் யுவர் டங். டேய் என்னடா அவன் நாட்டிக்கார? ஐயோ யார் மேல கை வைக்க? சாந்தி, வேலை கிளம்பிட்டியாமா? இன்னைக்காவது சாயந்தரம் சீக்கிரம் வந்துருவிய? என்னத்த பண்டிகை நாள் வரது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அதுவும் இல்லாம முதலாளி வியாபாரம் நிறைய ஆனாதான் எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாவே கொடுப்பாரு. சம்பளம்னு தான் ஞாபகத்துக்கு வருது. உங்க மாமாவுக்கு இருமல் மருந்து தீர்ந்து போச்சு, மறக்காம வாங்கிட்டு வந்துருமா? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். மாச சம்பளக்காரி அவளை ஏன் மருந்துக்கும் மாத்திரைக்கும் தொல்லை கொடுக்குற? உன் பையன் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறான்ல, இது வரைக்கும் அவன் ஏதாவது கொடுத்துருக்கானா? அவங்கிட்ட சொல்லு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லி. இத பாரு, தாய் தகப்பனுக்குன்னு இது வரைக்கும் அவன் ஒரு 5 பைசா கொடுத்ததில்ல. அவன்கிட்ட சொல்லு. தெரியுதுல்ல? அப்ப பேசாம இருங்க. அந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் உங்க புள்ளையும் இருக்கான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். நல்ல படிச்ச பொண்ணு. இவ தலையெழுத்து ஜவுளி கடையில வேலை செய்யணும்னு இருக்கு. கெடுத்தது பூரா நீங்க. இல்லாட்டினா அவன் இப்படி வளர்ந்துருப்பானா? நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க கேட்கல. பெருசா சொல்ல வந்துட்டீங்க. ஒழுங்கா சிதம்பரத்திலேயே கிடந்திருந்தாலாவது அங்கேயே இருந்திருப்போம். என்னவோ பட்டணத்தையே விலை கொடுத்து வாங்குற மாதிரி இங்க வந்தீங்க. நிலத்தை எல்லாம் வித்துட்டு இங்க வந்து என்ன பிரயோஜனம்? இருந்ததும் போச்சு. நடுத்தருவுல நிக்காத குறைதான். அத்த, இப்ப பழச பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆக வேண்டிய வேலையை பாப்போம். நான் கிளம்புறேன். சாந்தி, மறந்து போயிட்டேன். இந்த சிதம்பரம் உலகநாத முதலியார் பொண்ணு உமா இல்ல, அதாம்மா உன் ஃப்ரெண்டு. சாயங்காலம் போன் பண்ணியிருந்தா. நீ வேலைக்கு போயிருக்கதா சொன்னேன். இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா போன் பண்ணுவா. உமாவா? அவகிட்ட பேசி இவ்ளோ நாள் ஆகுது. அவ குரலை கேட்கணும் போல இருக்கு. சாந்தி, ஜவுளி கடையில வேலை செய்யறவங்க யாரும் போனை கொண்டு வரக்கூடாதுன்னு உங்க முதலாளி உத்தரவு போட்டிருக்காருன்னு சொன்னல. இப்ப நீ ஏன் போனை கொண்டு போய்கிட்டு இருக்க? இத பாரு, இதனால உன் முதலாளி கோச்சிக்க போறாருமா? பரவாயில்ல மாமா, உமாவை விட எனக்கு முதலாளி ஒன்னும் பெருசு இல்ல. அப்பனா இங்க இருந்தே போன் பண்ணேன். வேணாத்த, அவளே பண்ணுவா. என் மேல அவளுக்கு பாசம் இருக்கான்னு நான் பாக்கணும். எனக்கு அதான் சந்தோஷம். சரி அத்த, நான் கிளம்புறேன். வரேன் மாமா. சாந்தி, சாயந்தரம் மறக்காம அந்த கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். வரேன் மாமா. விட மாட்டிய? நீ எப்பவும் உன் காரியத்திலேயே கண்ணாரு. அவளை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? நீங்க போங்க. இதையும் பேக் பண்ணி வை. ஹலோ ஹலோ. ஏய், முதலாளி வந்துட்டாரு, போனை கட் பண்றீ. ஏய் மிருதுலா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உமா தான் ஃபோன் பண்றா. முதலாளி வராரான்னு பாத்துக்கோ. வந்தா சொல்லு. என்ன சாந்தி, எப்படி இருக்க? சொல்லு உமா, என் ஞாபகம் இப்பதான் உனக்கு வந்ததா? இவ்வளவு நாளா நான் அத்தை வீட்டுல இருந்தேன். இப்பதான் என் அப்பா வீட்டை கூட்டிட்டு வந்திருக்காரு. நேத்து கூட நான் பண்ணேன். சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷம் எல்லாம் சிதம்பரத்தோட போச்சுடி. இப்போ நான் ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இத பத்தில நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உமா. என்னடி சொல்ற? தற்காலிகம் தானே சொன்ன. இப்போ நிரந்தரமா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஏன் உன் புருஷன் வேலைக்கு போறது இல்லையா? டெய்லி அவர் ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. தினம் குடிச்சிட்டு வந்து ஒரே கலாட்டா. இன்னும் நான் அடி உத தான் வாங்கல. கொஞ்ச நாள் ஆனா நான் அதையும் வாங்கிடுவேன். ஐயோ, இங்க ஒழுங்கா தானே இருந்தாரு. அப்பாக்கு கார் ஓட்டும் போது உன் புருஷன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம தானே இருந்தாரு. அடி போடி, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு. உனக்கும் உங்க அப்பாக்கும் தெரியாம அவர் அடிச்ச லூட்டி அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் தானே அவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அங்கேயாவது உங்க அப்பாவுக்கு அவர் பயப்படுவாரு. ஆனா இப்போ அவரை கட்டுப்படுத்த யாராலையும் முடியல. நேரா
நீயும் உங்க அப்பாவும் வந்து சொன்னாதாண்டி அவர் அடங்குவாரு. ஐயோ நீ ஒன்னும் கவலைப்படாதடி, எல்லாம் சரியாயிடும். சரி உமா, நான் வச்சிடுறேன் என்ன? சாரி சார். அது வந்து எங்க வீட்டுக்காரு ஃபோன் பேசினாரு. நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். வாய மூடு. கடையில செல்போன் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? கண்டவங்க கூட பேசுறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். இல்ல சார், என் வீட்டுக்காரு அவசரமா பேசணும்னாரு. அதனாலதான் சார் அவர்கிட்ட பேசினேன். சாரி சார், இனிமே இந்த தப்பு நடக்காது. ஏய் சாந்தி, ஏய் சாந்தி, ஏய் வெள்ள வாடி. யார் அது உன் பேரை சொல்லி கூப்பிடுற? ஏய் சாந்தி வாடின்ற. என் வீட்டுக்காரர் வெள்ள சார். வாடினா ஏன் உன்னதான்? ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? வியாபாரம் நடக்கிற இடத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. ஏய்யா, இப்பதான் நான் போன் பேசி இவ்வளவு நேரம் வேலையை கெடுத்தேன். என்னது நான் பொன் பேசனா? என்னது நான் பேசுனேன்னு சொன்னாலா இவ? ஏய் யாரடி போன்ல பேசுனா சொல்றே? கண்டவன்ட்ட போன்ல பேசுவ, அதுக்கு நான் திட்டு வாங்கணுமா? முதலாளி, சத்தியமா முதலாளி, நான் அவளுக்கு போன் பண்ணவே இல்லை முதலாளி. இவ எவன் கூடவோ போன்ல பேசிட்டு அணியாம என் மேல பழிய போடுறான் முதலாளி. ஆமா முதலாளி. சரி சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இவ வேலைக்கு வந்தாளா இல்ல வரலையா அப்படின்னு பார்க்கலான்னு வந்த முதலாளி. சரி சரி, அவ வீட்டுக்கு வருவா, எல்லாம் அங்க வச்சு பேசு. சரி கிளம்பு. சரிங்க முதலாளி, நான் கிளம்பு சொல்றேன்ல. உத்தரவு போயா. சரிங்க முதலாளி. ஏய் வீட்டுக்கு அடி உன்னைய வச்சுக்கிறேன். கண்டவன்டையா போன்ல பேசுற நீ? இத பாருமா, நீயும் சரியில்லை, உன் புருஷனும் சரியில்லை. எங்க ஊர்க்காரியாச்சேன்னு உன்னை வேலைக்கு வச்சேன். அப்படி வச்சது என் மேல தப்பா போச்சு. சாரி சார், என் ஃப்ரெண்டு உமாதா சார் ஃபோன் பண்ணா. நம்ம ஊர்ல இருந்தா சார் பேசினா. என்னது, சிதம்பரத்துல இருந்தா? ஆமா சார், சிதம்பரம் பண்ணையார் உலகநாத முதலியார் அவரோட பொண்ணுதான் சார். உமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். என்னது, உலகநாத முதலியார் மகளா பண்ணா? என்னம்மா, அத முதல்லயே நீ என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது? ஏம்மா, இந்த கடை வச்சு நடத்துறதுக்கே அவருதாம்மா காரணம். சரி சரி, நீ போய் வேலையை பாருமா. போம்மா. நல்ல பொண்ணு. சித்ரா, சித்ரா வாங்க. சித்ரா இல்லைங்களா? அவங்க மாடியில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது, ஆனா தெரியும். என்ன உளர்ற? நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். ஏய் ரகு, தமிழ், வாட் a சர்ப்ரைஸ். என்ன வந்தவங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? நீ போய் ஏதாவது குடிக்க கொண்டு வா. ரகு உட்கார். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன ரகு, நாங்க ஒன்றும் அதுக்காக இங்க வரல. வந்தவங்கள உபசரிக்கிறது தானே என்னோட கடமை. வந்தவங்களை உபசரிப்பீங்க, ஆனா வெளியில போனா நடிப்பீங்கல்ல, அப்படிதானே? நடிக்கிறேனா? நான் எதுக்கு நடிக்கணும்? எனக்கு என்ன அவசியம்? உலகமே ஒரு நாடகம் மேடம் தான், அதுல எல்லாருமே நடிக்கிறவர்கள் தானே. கரெக்ட் ரகு, நீங்க சொல்றதும் உண்மைதான். ஷேக்ஸ்பியரோட கருத்தும் அதுதானே. we are all merely players. அப்படி பார்த்தா நான் மட்டும் நடிக்கல. ஏன் நீங்க நடிக்கிறீங்க? தோ தமிழ், ஜோதி எல்லாரும் தான் நடிக்கிறாங்க. என்ன மட்டும் எதுக்கு குறிப்பிட்டு சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு புரியல? புரியல ரகு, நிஜமாவே எனக்கு புரியல. புரியாது. நீ நிஜமான புரியாத மாதிரி நடிக்கிறியா இல்ல எல்லாருக்கும் வேடிக்கை காட்டுற மாதிரி நடிக்கிறியான்னு புரியல. ரகு ப்ளீஸ் கம் டவுன். சித்ரா, நாங்க கமலாவை எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம். ஆனா கடைசியா அவ உங்க வீட்டுல இருக்கிறதா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அவ இங்க இருக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல, தட் இஸ் நாட் த கொஸ்டின். ஆனா அவ கதிருங்கிற ஒரு பையனோட தங்கியிருந்தா, அதான் பிரச்சனை. எங்க போறதுன்னு தெரியாம நின்ன உங்களுக்கு தங்க இடம் கொடுத்தது தப்பா? இதெல்லாம் நீ மனிதாபிமானத்தோட செய்யவே இல்ல. சங்கருக்கும் கமலாவுக்கும் பேசி வச்சிருக்காங்க. எங்க சங்கர் உன் கை நழுவி போயிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்க தங்க வச்சிருக்க. ஐயோ ரகு, நிஜமாவே எனக்கு இந்த உண்மை தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? கதிருக்கும் கமலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்புறம் நீ சங்கரோட சந்தோஷமா இருக்கலாம்ல, அதான உன் திட்டம். ஸ்டாப் இட் ரகு. இதனால் நீங்க சங்கர் கிட்ட பழகின விதம், அவரையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்ட நிறுத்தி இவ்வளவுதானா? ச்சே.
நீங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு இதையும் கற்பனை பண்ணி பேசுறீங்க. இது பாரு சித்ரா, நீ யதார்த்தமா செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு வகையில நீயும் தப்பு செஞ்சிருக்க. பழமுதிர் சோலையில நீ ரகுவை பார்த்திருக்க. கமலா அப்போ உன் வீட்டுல தானே இருந்திருக்கா. அந்த அந்த விஷயத்தை நீ ஏன் அப்பவே ரகு கிட்ட சொல்லல? சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவ தமிழ்? கதிரும் கமலாவும் இங்க தங்கி இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா சங்கர் அம்மாக்கு கமலா மேல வெறுப்பு வரும். அவங்க கல்யாணத்தை டோட்டலா நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் சங்கரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. அதான் அவன் சூழ்ச்சி. இது தெரியாம பைத்தியக்காரத்தனமா அவகிட்ட பேசிட்டு இருக்க. ரகு, சித்ரா, அமைதியா இருமா. நீ கோவப்படாத. நிதானமா பேசினா தான் இந்த சிக்கலுக்கு விடை கிடைக்கும். இல்ல அங்கிள், நான் இவங்களெல்லாம் உண்மையான நண்பர்களா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன போய் இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறாங்க? இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்ரா, நீ நல்ல டான்சர். சங்கர் ஒரு ஃபேமஸ் டாக்டர். இன்ஃபேக்ட் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுதான் இந்த வீட்டுக்கு வராரு. ஆனா அத பல பேர் வெளியே ரொம்ப தப்பா பேசுறது என் காதுல விழுந்துச்சு. வாய் முடுங்க ஜோதி. யாரோ பேசுறதுல நான் பொறுப்படுத்த மாட்டேன். இட்ஸ் ஆல் இன் தி ஐஸ் ஆஃப் தி ஹோல்டர்ஸ். அவங்க பார்வையில இருக்கு. சங்கரை பத்தி யார் தப்பா பேசியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ரகு சங்கரோட உண்மையான நண்பரா இருந்துட்டு அவரை பத்தி இப்படி கதை கட்டி பேசிட்டு இருக்காரு. இது பாரு சித்ரா, அவன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம், அவளை காணலங்கிற ஒரு தவிப்பு, எங்க தேடியும் கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம். கமலாவும் கதிரும் இங்க வந்தது, அவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தது, இது கூட தப்புன்னு அவன் நினைக்கல. ஆனா அவன் வீட்டுக்கு நீ உடனே தகவல் கொடுத்துருக்கணும்ல. பழமுதிர் சோலையில நீ நடந்துகிட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. எல்லாத்தையும் நீ மூடி மறைச்சிருக்க. அந்த இடத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் நினைப்பேன். ஐயோ தமிழ், நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவங்கள யாரும் இங்க வற்புறுத்தி கூப்பிடல. இன்ஃபேக்ட் வீட்டை விட்டு அவங்க 2 பேரும் ஓடி வந்ததே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான். நான் தான் அண்ணன் ரகுக்கு தெரியாம இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரம் மட்டும் சங்கர் இருந்திருந்தா இந்த பழைய மேல விழுந்திருக்காது. சங்கர் ஏதோ முக்கியமான ஆபரேஷன் டெல்லிக்கு போயிட்டாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை கூட அவர்கிட்ட நான் சொல்லல. பாத்தியா தமிழ்? ஏய், நீ சொல்றதுல என்ன நம்ப சொல்றியா? இதெல்லாம் நீ உன் சுயநலத்துக்காக மூடி மறைச்சிருக்க. எவன் எக்கடி கட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு சங்கர் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. ஆமாண்டா, அவளுக்கு சங்கர் தான் வேணும். குடும்பத்தோட ஒட்டி உறவாடுற பொண்ணு குடும்பத்துக்கு துரோகம் செய்யறப்போ சித்ரா மாதிரி அபலைகளுக்கு சங்கர் மாதிரி மனுஷன் கட்டாயமா வேணும்டா. என்னடா சொன்ன? குடும்ப பொண்ணு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணானா? என்ன சொன்ன? அப்ப கமலா துரோகியடா? கமலா மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எந்த பொண்ணு இப்படி செஞ்சாலும் அவ துரோகிதான். குடும்ப கஷ்டம் தெரிஞ்சிருந்தும் ஒரு பொண்ணு இப்படி செஞ்சிருக்கானே, அவ துரோகிதானே? டேய் ரகு, உன்னை விட கமலாவை நான் ரொம்ப உயர்ந்தவளா நினைச்சேன். அவளை என் கூட பிறந்த தங்கையாவே பழகிட்டு வந்தேன். அதனால தான் அவளை இங்கிருந்து நேரா தமிழ் வீட்டுல கொண்டு போய் சேர்த்தேன். உன்னை சமாதானப்படுத்தி அப்புறம் உன் வீட்டுக்கு கூட்டு போலான்னு நினைச்சப்போ நீயே அவளை கூட்டு போயிட்ட. ஏடா தமிழ், அவன் தான் தன்மானம் அவமானம் பேசிக்கிட்டு இருக்கானா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? ச்சே, நீ அவன் கூட சுத்திட்டு இருக்க. டேய், அப்ப எனக்கு மானமே இல்லைன்னு சொல்றியாடா? டேய், வாய மூடுறா. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா இந்த மாதிரி தமிழ் கூட சேர்ந்து வந்து என் ஹாஸ்பிட்டல கலாட்டா பண்ண. இன்னைக்கு சித்ரா வீட்டுக்கு வந்திருக்க. கமலா என் கூட தான் இருந்தான்னு எல்லாரையும் நம்ப வச்சது நான் தான்டா. அதுக்கே எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் குதிச்சாங்க. சித்ரா தான் இதுக்கு காரணம்னு தெரியறப்போ நீயே இப்படி ஆத்திரப்படும் போது அவங்களுக்கு தெரிஞ்சா? உங்க அம்மாக்கு எல்லாமே தெரியுங்க. இங்க வந்து சண்டை போட்டு தான் போனாங்க. போதுமாடா, போதுமா? பொம்பளைங்களுக்கு கோவம் வருது சகஜடா. ஆனா நீ சித்ராவை தராதரம் இல்லாம என்னென்னமோ பேசிட்ட. டேய், எங்களுக்கு நீ சொல்ற தராதரம் தெரியும்டா. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறியே, அதை நிறுத்துற. பேச வந்து. டேய் ரகு, கொஞ்சம் அடக்கி பேசு. என் பொறுமையை சோதிக்காத. டேய் இது பாரு, டேய் நடந்து போச்சுடா. ஏன்டா விஷயத்தை பெருசாக்குற? பொறுமையா இருக்க வேண்டியது நீங்க 2 பேர் தான். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் இவதான்டா. ரகு ப்ளீஸ், போதும் பேசுறதை நிறுத்திக்கோங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தா விதண்டாவாதம் தான் ஜாஸ்தி ஆகும். என்ன பண்ணுவேன்? உன்னால என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. 4 பேருக்கு என் தங்கச்சி உன் வீட்டுல தங்கி தாங்க தெரிஞ்சாங்கன்னா கருத்து போக மாட்டாங்க. நீ நாட்டிக்காரு தானே?
மைண்ட் யுவர் டங். டேய் என்னடா அவன் நாட்டிக்காரன் யாருக்காக யார் மேல கை வைக்க டேய் விட்றா நண்பனுக்கு காக்க ஒன்னு பாத்து பேசாத. டேய் ஒரு ஆளு அவனுக்காக போய் என்ன டேய் குடுப்பியறா டேய் போறேறா டேய் சொல்றத கேளுடா ப்ளீஸ் டேய் என்னங்கடா இது இந்த பாரா தமிழ், இதுக்கு மேல இவன் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் என்ன தெரியும் டேய் இப்ப சொல்ற கேட்டுக்கோ. உன் தங்கச்சியை விட சித்ரா உயர்ந்தவடா. தெய்வத்தை நம்புறவன் நீ, மனுஷனை நம்புறவனா. ரகு, தயவு செஞ்சு மனுஷனா நடந்துக்கோ. அப்போ இவளுக்காக என்ன மிருகன்றியா? ஆமாண்டா. இந்த நாட்டிக்காரிக்காக என்ன மிருகன்றியா? டேய் டேய் எங்க நின்னுட்டு யார் மேல கை நீட்டுறீங்க? எல்லாம் தயவு செஞ்சு வெளியில போங்க, வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. Get out! நீலா வந்தடா ராஸ்கா. அண்ணா, நான் உங்களுக்கு புத்தி சொல்றதா நினைக்காதீங்க. எல்லா தப்பும் நம்ம மேலதான் இருக்கு. நீங்க சங்கரன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கவே கூடாது. நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் இல்ல கோவப்பட்டாலும் அத சங்கரனை மறந்துருவாரு. ஆனா சித்ராக்கா வீட்டுக்கே போய் அவங்கள நீங்க கேவலமா பேசிருக்க கூடாதுண்ணா. ஒரு வகையில சித்ராக்காவும் சங்கரனனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா. இப்போ சங்கரனை கை நீட்டி அடிச்சிட்டாருன்னு நீங்க கோவப்படத்துல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லனா. ஆமாண்ணா, எல்லாமே என்னாலதான் வந்துச்சு. எனக்கு நல்லது செய்யணும்னு தான் சங்கரனும் சித்ராக்காவும் நினைச்சாங்க. நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். ஆனா நேர்ல போய் அவங்கள திட்டினது, கோவமா பேசினது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. பாத்தியாமா ஏண்டி பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுறியா? அன்னைக்கு ஊம கொட்ட மாதிரி இருந்தா அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே, நான் கதிர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. கான்பிடண்டா சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இல்ல. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு ஒரு மொழியில் நின்று பேசிட்டு இருக்கோம்? டே ரகு, அவசரப்பட்டது நாம தான்டா. நானும் ராஜாமணி அம்மா கிட்ட போய் இப்படி பேசியிருக்க கூடாது. நீயும் சங்கர் சித்ரா கிட்ட போய் இப்படி சண்டை போட்டு இருக்க கூடாது. வீட்டுல பிறந்த பொண்ணுங்க வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். அதுதான் உத்தமமான பொண்ணுங்களுக்கு அடையாளம். காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா இப்படிதான் குடும்பமானவன் காத்துல பறக்கும். அம்மா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நடந்தது நடந்து போனதாவே இருக்கட்டும். அதுக்கு என்ன பிராச்சித்தம்? இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோமா? என்ன நடக்கணும்னு சொல்ற? எல்லாம் தான் நடந்து முடிஞ்சு போச்சே. ஒண்ணு முடியலமா. பொண்ணு பெத்தவங்க நீங்க தான் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு கோவப்பட்டீங்க, ஆத்திரப்பட்டீங்க. அதுக்காக நீங்க சங்கரன் அம்மா கிட்டயும் நம்ம அண்ணா சித்ராக்கா வீட்டுக்கும் போயிருக்கீங்க. கோவத்துல ஏதோ பேசிருக்கீங்க. ஏனா உங்களை அடிச்சது யாரு? சங்கரன் தானே? என்ன சண்டை வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டா அந்த சண்டை சமாதானம் ஆயிடும்னு நீங்க தானே நான் சொன்னீங்க. இப்போ நீங்களே இதை மறந்துட்டீங்களா? ஆமாண்ணா, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் சங்கரனை முன்னாடி போய் நில்லுங்க. அவர் உங்களை சந்தோஷமா ஏத்துப்பாரு.